தமிழக வெற்றி கழகத்தின் திரு வீர விக்னேஸ்வரன், விஜய்க்கான வாக்குகளில் இப்போ சிறுபான்மையுடைய வாக்குகள் தாவேக்காக்கு எந்த அளவிற்கு வலிமை சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? பேசிய நண்பர்கள் இந்த கேள்வி தமிழக வெற்றி கழகத்தோட நம்முடைய வெற்றி கழக தலைவர்கள் தீர்மானம் வந்து இந்திய அரசியல் இந்திய ஜனநாயகத்தை கட்டும்போதுக்கான தமிழக வெற்றி அடிப்படை கொள்கைக்கு எதிர்க்கிறோம். இப்ப வந்து அதை நான் வந்து இங்க கோரிக்கை நினைக்கிறேன். யூபியில 7 கோடி பாப்புலேஷன் 4 கோடி 20% வந்து இஸ்லாமியர்கள். அடுத்த 2016 19 23 முறையா 72 என்ன வச்சுன்னா இந்த 3 எலெக்ஷன்லயுமே ஒரு எம்பி கூட லாஸ்ட் 2 எலெக்ஷன் எந்த எம்எல்ஏவும் கிடையாது. 323 எம்பி கிடையாது. இப்ப 250 பேர் இருக்காங்க, அதுவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒப்பு திட்ட மசோதால வந்து ஒரு 2 நான் முஸ்லிம்ஸ் 2 எம்பி 2 எம்எல்ஏ சொல்றீங்க. யூபில எப்படி கவுன்சில் அனுப்புவீங்க? சரி, யூபில கவுன்சில் அனுப்புவீங்க. அப்போ 11 பேர் கொண்ட குழுல வந்து 6 பேர் நான் முஸ்லிம் சொல்லுவாங்க. பிரச்சனையை ஒப்பு வந்து அடிப்படையில் இஸ்லாமியத்தை அபகரிக்கிறதுக்கு வீர விக்னேஸ்வரன், அதாவது பாஜகவுக்கு வாக்கு போகும் அப்படிங்கிற புள்ளியில நான் பேசல. தாவேக்காக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இன்று சிறுபான்மை வாக்குகள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த திரும்ப 2 நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு அப்படின்னு TSS மணி சொல்றாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் இது விஜய்க்கு மாறுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க சார், எங்க கட்சியில சிறுபான்மை இருக்கிற அணியே கிடையாது. எங்க தளபதி அவர்கள் மதச்சார்பற்ற தலைவர்கள். மக்களை மதத்தின் அடிப்படையில் நாங்க பிரிக்கல, சிறுபான்மை பெரும்பான்மைன்னு. எந்த ஒரு மக்களுக்கு இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டாங்க, அதனால எதிர்க்கலாம். சிறுபான்மையினருக்காக நாங்க எதிர்க்கல. சரி, அப்போ இந்த வாக்குக்காண்டி நாங்க ஒப்பு எதிர்க்கல, வாக்குக்காண்டி எதிர்க்கல. இந்திய அரசியல் அமைப்பு ஃபண்டமெண்டல் ரைட் டு ரிலிஜியஸ் ஃப்ரீடத்துக்கு எதிரானது இந்த ஒப்பு சிஏஏ போன்ற அடக்குமுறை சட்டங்கள். அதனால அதுக்காண்டி இவங்க இந்த செக்ஷன் ஓட்டு போடுவாங்க, அந்த செக்ஷன் ஓட்டு போடுவாங்க பிளான் பண்றது வந்து டிஎம்கேக்கு பொருந்தும். எல்லாரும் சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கிறாங்க. விஜய் எப்படி குரல் கொடுக்கிறாரோ அதே மாதிரிதான் திமுகவும் குரல் கொடுக்குது, காங்கிரசும் குரல் கொடுக்குது. இந்த நேரத்துல அவர்களுக்கு மாற்றாக 2026 வலிமையாக அந்த வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய கட்சியா தாவேக்கா இருக்குமா அப்படிங்கறதுதான். உங்க கட்சியில சிறுபான்மை அணி இருக்கு இல்லைங்கிறது இங்க விவாத பொருள் அல்ல. நாங்க எதிர்க்கிற அரசியலமைப்புக்கு எதிராக அதனால எதிர்க்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஓட்டு போடுவோம்ங்கிறது ஆம்பிஷன் கிடையாது. என்னோட அப்ஜெக்டிவ் வந்து மக்களின் உரிமைக்கு எதிராக இருக்கு, அதனால எதிர்க்கிறோம். ஓகே, இந்த ஓட்டுக்காண்டி செயல்பாடுகள்லாம் ஓட்டு யாருக்கு வேணாலும் போட்டுக்குங்க, நாங்க குரல் கொடுத்துட்டே இருப்போம். விக்னேஸ்வரன் சார் இப்படி எடுத்துக்கலாம், விஜய் குரல் கொடுத்துட்டு இருப்பாரு, ஓட்டு யாருக்கு வேணாலும் போட்டுக்குங்க, திமுக வேணா போட்டுக்குங்க அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான மனசோட இருக்கிறாரு விஜய். நான் என்ன சொல்றேன்னா, மக்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டோம். அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை பெற்று பல்வேறு கருத்து கணிப்புகளையும் தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னணியில இருக்கு. அதனால நான் என்ன நீங்க வந்து ஒரு எலக்ட்ரல் ஆம்பிஷன்ஸ்காண்டி இதை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறீங்க. அதுதான் கிடையாது. அதனாலதான் எங்க கட்சியில சிறுபான்மை அணிங்களே ஒண்ணு கிடையாது. எலெக்ஷனுக்கு வந்த பிறகு தானே சார் அதுக்கான வலிமையான குரலே கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வக்ஃபு சார்ந்து பேசி இருக்கிறீங்களா? சிறுபான்மையை சார்ந்து குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பாஜகவை எதிர்த்து இருக்கிறீங்களா?
நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்ததுக்கு Yes, அது வாக்குக்காக தானே. 2019 இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளுங்க சார். இன்னைக்கு 4 ஆண்டுகள் இருக்காரு துணைநீதி அவர்கள். 2019 முன்னாடி இருக்காரு. அவர் 2011 வரைக்கும் சமூக நீதி என்னன்னு தெரியாது சொன்னாரு. அவர்தான் துணைநீதி. என்னைக்காச்சும் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா? சமூக நீதினா என்னங்க? ஏங்க அப்படி பினாமி அரசு நடத்தி உங்களுக்கு உங்க பினாமி எல்லாம் ஏங்க பாலினி தப்பிச்சு போறாங்கன்னு இந்த வீடியோவாச்சும் வேற விவாதத்துக்குள்ள வரல. கேட்டிருக்கீங்களா? இது முற்றிலும் வேற விவாதம். இது முற்றிலும் வேற விவாதம். உதயநிதிங்கிறவர் திமுகங்கிற கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர். இங்க விஜயங்கிறவர் புதிய கட்சியை உருவாக்குறாரு. அங்க திமுகங்கிற தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கு, சிறுபான்மையினருக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கு. விஜய் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரா? எங்க கட்சி கட்டமைப்பு முதல் மாநாட்டிலே எங்க தளபதி சொல்லிட்டாரு, எங்க கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு. எங்க முதல் செயற்குழு தீர்மானத்துல நாங்க போட்டிருக்கோம். அந்த புள்ளியில தான் கேக்குறேன். அப்ப சிறுபான்மையினருடைய பாதுகாவல நான் அப்படிங்கிற உரிமையை விஜய் எடுத்துக்கிறாரு. திமுக மாதிரி நாடகம் பண்ண மாட்டோம். மக்கள் அனைத்து தரப்பு மக்களின் உணர்வுக்கும் உரிமைக்கான கட்சியா அந்த உரிமையை எடுத்துக்கிறாரு விஜய். உரிமைக்கான கட்சியா தமிழக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க. திமுக மாதிரி ஒரு பக்கம் பாலுக்கும் காவல் பூனைக்கு நண்பங்கிற மாதிரி நாடகம் ஆட மாட்டோம் சார். இதுவரைக்கும் நீங்க நாடகம்னு எதுக்காக சொன்னாலும் 2024 வரைக்கும் அவர்களுக்கு தான் அவங்க வாக்களித்து இருக்கிறார்கள். இந்த முறை சிறுபான்மையுடைய பாதுகாவலர்னு விஜய் சொல்றாரு. அந்த வாக்குகள் உங்களுக்கு வருமா? ஏன்னா மணி சார் ரொம்ப சொன்னாங்க, இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு வரும் அப்படின்னு பெரும்பான்மையா பேசுறாங்க. சிறுபான்மையுடைய வாக்கு வரும்னு இதுவரைக்கும் நான் பேசி கேட்டதில்லை அப்படிங்கிறாங்க. இல்ல அது அவங்களோட இன்னும் அண்டர் எஸ்டிமேஷனா இருக்கலாம். நீங்க பாருங்க, சிறுபான்மையினர் மக்கள் உட்பட தமிழகத்தின் அப்படி யாருமே இதுவரை பேசலையே. அப்படி இதுவரைக்கும் யாருமே பேசல, எந்த கெஸ்டும் இல்லையே அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க. அதாவது நீங்க சோகால்னு பேசல, ஒரு 40 ஒரு 100 பேர் பேசினாங்கன்னா அதுல ஒரு 70-80 பேர் டிஎம்கே விட பெய்டு இல்ல. ஏதாவது கருத்து கணிப்புல சொல்றாங்களா? நோ பெய்டு எல்லாம் வேண்டாம். ஏதாவது கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்களா இஸ்லாம் சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு வருதுன்னு? நான் என்ன அதை மட்டும் சொல்லுங்க. முஸ்லிம்களோ கிறிஸ்துவர்களோ அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு செல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். நீங்க வந்து அதை சரியா சொல்லாம சொல்லாதீங்க. ஓகே ஓகே சரி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பார்ட்டி வந்து 20+ கிராஸ் பண்ணனாவே ஆல் செக்ஷன்ஸ் இருக்கும். இல்லன்னா 20% கிராஸ் பண்ண முடியாது. சார் என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையில இளைஞர்களுடைய வாக்கு தாவேக்காக்கு வரும் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பெரிய லெவல்ல தமிழக ஓட்டளிப்பவர்கள் வந்து தாய்மார்கள் தான். இளைஞர்கள் மட்டும் நீங்க தூக்கி பார்க்க முடியாது. தாய்மார்கள் அனைத்து தரப்பட்ட தாய்மார்களுக்கு வரும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஆல் டுகெதர் ஒரு ஸ்டேட்ல வந்து 20% அனைத்து செக்ஷன்லயும் அனைத்து லேயர்லயும் அரசியல் தேர்தல் களங்கள்ல இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் வாக்குகள் எப்படி எல்லாம் பெண்கள் வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு, இளைஞர் வாக்கு இப்படி எல்லாம் பிரியுது. அதுல ஒரு புள்ளியில சார் சொல்றாரு, இளைஞர்கள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் விஜய்க்கு போகும்னு. ஒட்டுமொத்தமா சிறுபான்மையினர் வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏதாவது கருத்து கணிப்புகள் இப்போ வச்சிருக்கீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேன், இன்னும் எலெக்ஷன்ஸ்க்கு 10 months இருக்கு. நீங்க தானே பல கருத்து கணிப்பு சொல்லுதுன்னு சொன்னீங்க சார். நீங்க தான் சொன்னீங்க பல கருத்து கணிப்புகள் விஜய்க்கு ஆதரவா இருக்கு. நீங்க சொன்னதை வச்சுதான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்களோட क्वेश्चन எப்படி இருக்குன்னா, பிரசிடென்ட் 24 எலெக்ஷன் வந்து நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் சேஞ்ச் ஆகும். ஒரு குடும்பத்தின் பினாமி அரசுக்கு எதிராக அனைத்து தரப்புகளும் கோபமா இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க, நான் போயிடுறேன். நீங்க நிறைய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு ஆதரவா இருக்குன்னீங்க. அந்த கருத்து கணிப்பு பல காரணிகளை வைத்து எடுப்பாங்க. அதுல சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு ஏதாவது புள்ளி விவரம் சொன்னாங்களான்னு சொல்லுங்க, நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இல்ல நீங்க ஒரு கான்ஸ்டிட்யூன்சி அனலைஸ் பண்றப்போ எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. பட் ஒரு செக்ஷன் மட்டும் பர்టిక్యులரா எந்த கருத்து கணிப்பு வரல. ஆனா சரி போதும், நான் முடிச்சுக்கிறேங்க. சிறுபான்மையினர் இருக்கிற கான்ஸ்டிட்யூன்சில வந்து தமிழக சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடாம எப்படி வர முடியும்? நான் ஒரு லாஜிக்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க, இப்போ வந்து தூத்துக்குடி கான்ஸ்டிட்யூன்சி எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துங்க.
கன்னியாகுமரியில குளச்சலோ இல்ல வந்து பத்மநாபபுரமோ எடுத்துங்க, அந்த கான்ஸ்டிட்யூன்சில கன்சர்வேட்டிவ் ஓட்டு வாங்குச்சுன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடாம எப்படி ஓட்டு வரும்? எஸ், இல்ல அதான் சொல்றேன் சார், எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைசிங் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் அப்படி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். எல்லாத்துலயுமே ஒரு ஸ்க்ரூட்டனைசிங் பண்ணி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஒரு ஸ்டேட்டுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புள்ளி விவரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். அதை வச்சுதான் நான் திமுக அடுத்த போக வேண்டியது இருக்கு. அப்படி எந்த புள்ளி விவரமும் இல்லை அப்படின்னு சொன்னா நான் வேற கேள்விகளை திமுக போயிடுறேன். இல்ல இல்ல, நீங்க டேட்டா பொறுத்தவரை சர்வேஸ் முடிவு வந்து இன்கம்ப்ளீட்டா வரல. ஆனா ஆல்டுகெதர் எல்லா செக்ஷன்கிட்டயும் ரெப்ரசன்டேஷன் இருக்குங்கிறது நான் உறுதியா சொல்றேன். பட் எந்த அளவுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுக்கான டேட்டா வந்து இன் பர்டிகுலர் இன்னும் வெளியே வரல. சரி, ஓகே. நான் சொல்ல முடியாது. அப்ப திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு போட்டாங்கிறதுக்கான இது என்ன சொல்றீங்க? ஆல்டுகெதர் அவங்க 40 சீட்டு 2024ல வாங்கிட்டாங்க. அதை வச்சு என்ன சொல்றீங்க? அந்த அளவுல தான் நான் சொல்றேன். இந்த திருவாரூர் பெரும்பான்மையா இருக்கிற கான்ஸ்டிட்யூன்சில வந்து நாங்க கன்சர்வேட்டிவ் ஓட்டு வாங்கிட்டோம்னா அந்த மக்கள் ஓட்டு போடாம எப்படி வர முடியும்? எங்களுக்கு ஓட்டு இருக்கு, பட் எந்த செக்ஷன்ஸ் அவங்க தெரியல. உங்களுக்கு இந்த புள்ளிவரம் டேட்டா கரெக்ட்டா ஃபைனலா வரலங்கறீங்க. தூத்துக்குடியை பற்றி அவர் கோட் பண்றாரு. உண்மையாகவே அங்கே இளைஞர்கள் என்ன கடலோர மக்கள் மத்தியில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மீனவ இளைஞர்கள் எல்லாம் விஜய் நோக்கி ஈர்க்கப்பட்டிருப்பது உண்மை. அங்கு அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ நாடார் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் அதே போல ஈர்க்கப்பட்டிருப்பது உண்மை. அதனால சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது இருக்கேன். அது பெரும்பான்மை மத்தியிலும் இருக்குது. என்ன அது வந்து மீனவ கடலோரங்கள் பூரா வந்து கண்ணுக்கு தெரியுது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார்.